அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சளியுடன் இருமல் வராமல் தடுப்பதற்காக சிற்றரத்தை என்கிற மூலிகை கிழங்கை கொண்டு மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது இரைப்பு இருமல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாக இரைப்பு இருமல் என்று சொல்லக்கூடிய நோய் வந்தால் அளவிற்கு அதிகமாக மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கும். அத்துடன் ஒரு வகையான வறட்டு இருமல் தோன்றும். உடலெங்கும் விலா பகுதியில் அளவிற்கு அதிகமாக வலி தோன்றி மார்பு பகுதியிலும் வலி தோன்றும். இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இஞ்சி, ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலும், அருக்கன், அதர்க்கம், உபகுல்லம் என்று மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு பொருள் இஞ்சி. பித்த மயக்கத்தை தணிக்கும், அளவிற்கு அதிகமான பசி மந்தத்தை நீக்கி பசித்தன்மையை அதிகரிக்கும், உடலெங்கும் ஏற்படுகின்ற சளித்தன்மையை குறைத்து நுரையீரல் தொண்டை வலியை நீக்கும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும். ஆகையால் இஞ்சியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெங்காயம். வெங்காயம் ஒரு கிருமி நாசினி. காது வலி என்றால் வெங்காய சாறு பயன்படும். கண் கூச்சத்தை போக்கும், ஆண் தன்மையை அதிகரிக்கும், மேலும் உடல் வலியை போக்கும். வறட்டு இருமல், மேல் மூச்சு கீழ் மூச்சு என்று சொல்லக்கூடிய இறப்பு இருமல் இவற்றை தணிக்கும் என்பதால் நாம் வெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் எலுமிச்சை. வைட்டமின் சி சத்து கொண்ட அற்புதமான ஒரு பொருள். இந்த சாறு, குறிப்பாக எலுமிச்சை சாறு பித்த மயக்கம், வாய் கசப்பு, வருகின்ற அளவிற்கு வலி இவையெல்லாம் தணிக்கும், தொண்டை பகுதியை சரி செய்யும் என்பதால் நாம் எலுமிச்சையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இவற்றை நேரடியாக பயன்படுத்தாமல் இவைகளின் சாறை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் மேல் தோல் நீக்கி இஞ்சை சாறாக தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக வெங்காயத்தோலை நீக்கி வெங்காயத்தை நன்றாக அரைத்து வெங்காய சாறையும் தனியாக எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக எலுமிச்சை சாறையும் தனியாக எடுத்துக்கொள்ளவும். அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த ஒவ்வொரு பொருளின் சாறையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இரைப்பு இருமல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் இஞ்சி சாறு 3 தேக்கரண்டி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து,
என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.